ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரித்தம் தொடர்ச்சி. வெங்கட்ராமன் வீட்டை விட்டு புறப்பட்ட சம்பவம் ரொம்பவும் உருக்கமா இருக்கும். பகவானோட சரித்திரத்துல இது ஒரு முக்கிய கட்டம். வெங்கட்ராமன் வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு காரணமா இருந்தது ஒரு சொல், ஒரே சொல், அருணாச்சலம் அப்படிங்கிற அற்புத சொல். வெங்கட்ராமனுக்கு உள்விழிப்பை கொடுத்துடுத்து. வெங்கட்ராமனுக்கு 16 வயசு இருக்கும். சொந்தக்காரர் ஒருவர் வீட்டுக்கு வந்தார். வந்தவர்கிட்ட வெங்கட்ராமன் சுபாவமா தான் கேட்டான், எங்கேந்து வரேன் அப்படின்னா. வந்தவரும் சர்வசாதாரணமா தான் சொன்னார், அருணாச்சலத்திலேருந்து வரேன்னர். அருணாச்சலமா? கேட்ட மாத்திரத்திலேயே ஸ்தம்பித்து போனான் வெங்கட்ராமன். அருணாச்சலம் அருணாச்சலம், இந்த காந்த சக்தி வாய்ந்த சொல் வெங்கட்ராமனுடைய மனசுல மின்னலா பாஞ்சு உடலியும் ஊடுருவி அவனது ஹிருதயத்தில் இடம் பெற்றுவிட்டது. பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா அப்படின்னு உளமுருகி கேட்கிறார் அருணாச்சல அக்ஷர மணமாலையில. வந்தவர்கிட்ட வெங்கட்ராமன் கேட்டான், அருணாச்சலமா அது எங்க இருக்கு? அருணாச்சலம் அப்படின்னதும் மெய்மறந்த நிலை எல்லாருக்கும் வந்துடுமா? அது சாத்தியமானு கேட்டா பகவான் பிற்காலத்துல சொல்றார், அது விட்ட குறை தொட்ட குறைன்னு. இந்த அண்ணாமலையானுக்கும் வெங்கட்ராமனுக்கும் பூர்வத்திலேருந்தே பந்தம். அதனாலதான் அருணாச்சலேஸ்வரன் வெங்கட்ராமனை சொந்தம் கொண்டாடிண்டு வந்து சிக்குன்னு பிடிச்சுட்டான். இந்த அண்ணாமலையான் இருக்கானே, அவனுக்கு இதே வேலை. இதே அண்ணாமலையான் தான் கிழவேதியனா வந்தான். சுந்தரமூர்த்தி நாயனார நீ என் பரம்பரை அடிமைன்னு சொல்லி வாதாடி அவரை ஆட்கொண்டான். அதே கதை தான் இதுவும். இது அவனுடைய திருவிளையாடல். வந்தவர்கிட்ட அருணாச்சலம் எங்க இருக்குன்னு கேட்டானா வெங்கட்ராமன். அதுக்கு அந்த பெரியவர், என்னது இது கூட தெரியாதா? அதுதான் திருவண்ணாமலை, அது ஒரு சிவக்ஷேத்திரம் அப்படின்னர். இதை கேட்ட மாத்திரத்திலேயே பரவசப்பட்டு போனான் வெங்கட்ராமன். வெங்கட்ராமனுக்கு அருணாச்சலேஸ்வரன் டேந்து அழைப்பு வந்துடுத்து. அவ்வளவுதான். பேய்த்தனம் விட விடா பேயாய் பிடித்திழுத்தனை பேயனாக்கின என் அருணாச்சலா. பேய் பிடிச்சுண்டாப்ல பிடிச்சுட்டியே அருணாச்சலாங்கிறார் பகவான். சிவபெருமான பேயன் பித்தன்னு பட்டம் சூட்டி மகிழ்ந்திருக்கா சிவனடியார்கள் எல்லாம். சிவபெருமானுக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு. ஆக அருணாச்சலம்னதும் வெங்கட்ராமனுக்கு ஏற்பட்டது முதல் எழுச்சி. அத ஆவேசம்னே பகவான் குறிப்பிடுறார். அடுத்ததா சித்தப்பா ஆத்துல கொண்டு வந்து வச்சிருந்த பெரிய புராணம் வெங்கட்ராமன் கண்ணுல பட்டது. ஏனோ அதை எடுத்து படிக்கணும்னு அவனுக்கு தோணித்து. தெய்வ சேக்கிழார் எழுதின பெரிய புராணம் சிவனடியார்களின் வரலாறுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து படிச்சான். சிவ சிந்தனை மேலிட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நின்றான். முரட்டு வெங்கட்ராமன் பரம சாதுவா மாறி போயிட்டான். இதுதான் விந்த. இது பெரிய புராணத்தின் மகிமை. இதுக்கப்புறம் வெங்கட்ராமன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போவான். 63 நாயன்மார்களையும் வணங்கிண்டே இருப்பான். அவனையும் அறியாம ஹிருதயம் பொங்கி கண்ணீர் பெருகும். அண்ணா நாகசாமி இவன் போக்கு மாறி போனத கவனிச்சுட்டே இருந்தான். பெரிய ஞானி யோகீஸ்வரர்னு பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சான். இந்த கட்டத்துல சொல்ல வேண்டிய ஒரு விசேஷ செய்தி ஒண்ணு இருக்கு. பகவானினுடைய சரித்திரத்தை எழுதின பெரியவா அத்தனை பேருமே
பகவான் 17 வயசுல மதுரையில மரண அனுபவம்னா என்னங்கறத ஆராய்ஞ்சி தன்னுடைய ஆன்மஸ்வரூபத்துல நிலைச்சுட்டார்னு தான் எழுதுறா. இது முடிவான கட்டம். உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல வெங்கட்ராமன் படிச்சுட்டு இருந்த பொழுது உடல் உணர்வை இழந்து ஒருவித சமாதி நிலையில ஆழ்ந்துடுறது உண்டு. அப்போ வெங்கட்ராமனுடைய சிநேகிதாள்லாம் வருவா. வெங்கட்ராமன் தூங்குறான்னு நினைச்சு அவனை எழுப்புறதுக்கு படாத பாடுபடுவா. இது ஏதுரா கும்பகர்ண தூக்கம்னுட்டு வெங்கட்ராமனை தரதரன்னு இழுத்துன்னு போவா. அடிச்சு பொடைச்சு கேலி பண்ணி திரும்ப ஆத்துல கொண்டு வந்து விட்டுடுவா. இது எதுவுமே தெரியாம ஆனந்தமா அரிதுயில்ல மூழ்கி இருப்பான் வெங்கட்ராமன். இதோட கடைசி விளைவுதான் கல்மினேஷன் இங்கிலீஷ்ல சொல்வா. மதுரையில வெங்கட்ராமன் ஞான நிலையின் உச்சியை எட்டி பிடித்தது. இத யோகி சுதானந்த பாரதி தன்னுடைய ரமண விஜயம் அப்படிங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். வெங்கட்ராமன் எந்த தவமும் செய்யாமலேயே எடுத்த எடுப்பிலேயே தன்னுடைய ஆன்மஸ்வரூபத்துல நிலைச்சுட்டார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.